ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். 25ஆம் பாசுரத்தில் ஒருத்திங்கிற பதத்தின் பல்வேறு அர்த்தங்களை நேற்றைக்கு நாம் பார்த்தோம். இன்றைக்கு திருப்பாவை ஜீயரான ராமானுஜர் இந்த பாசுரத்தில் சொல்லப்பட்ட ஒருத்திங்கிற பதத்தின் அடிப்படையில் சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்கிறார். அதை பார்க்கலாம். உத்தாலகருங்கிற தந்தை தன்னுடைய மகன் ஸ்வேதகேதுவுக்கு உபதேசம் பண்ணுறார். அதில் பகவான் எப்படிப்பட்டவர்னு சொல்கிற போது ஒரு உபனிஷத் வாக்கியத்தை சொல்கிறார். ஏகமேவ அத்விதீயம். ஏகமேவன்னா பகவான் நாராயணன் ஒருவனே இருக்கான். ஏகம்னா அவன் ஒருவன் தான். அத்விதீயம், த்விதீயம் அப்படின்னா இரண்டாவது அப்படின்னு அர்த்தம். அத்விதீயம் அப்படின்னா இரண்டாவது இல்லைன்னு அர்த்தம். பகவான் ஒருவன் தான். அத்வைத சந்நியாசிகள்லாம் இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்ற போது இறைவன் ஒத்தன்தான் இருக்கான், இந்த லோகத்துல ரெண்டாவது பொருள் எதுவுமே இல்லை அப்படின்னு அவள்லாம் சொன்னான். அப்போ ரெண்டாவது பொருள் இத்தனை நம்ம பார்க்குறோமே இந்த லோகத்தில், அதெல்லாம் இல்லைன்னு அவள் சொல்கிறாளேன்னா அதுக்கு அவள் சொன்னா அதெல்லாம் மாயை, பொய் தோற்றம், நீங்கள் பார்க்கறது எல்லாம் பொய் தோற்றம் அப்படின்னு அவள் ஆர்கியூ பண்ணான். அப்போது நான் உபன்யாசம் பண்ணுறேன், நீங்கள் கேட்குறேன், என் முன்னாடி நிறைய பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் பொய் தோற்றமா, இதெல்லாம் உண்மையாகவே இருக்கே அப்படின்னு எல்லாரும் கேட்டார்கள். இப்போதான் ராமானுஜர் சொல்கிறார், இந்த வாதம் தப்பானது, பொருந்தலை. இந்த லோகத்தில் உள்ள எல்லா பொருட்களும், நான், நீங்கள் எல்லாமே சத்தியம்தான். ஏகமேவ அப்படின்னா இறைவன் ஒத்தன்தான் இருக்கான்னு அர்த்தம் இல்லை. இறைவன் ஏகமேவ அப்படின்னா ஒப்பற்றவன் அவன் அப்படின்னு அர்த்தமா. ஏகமேவன்னா இறைவன் ஒப்பற்றவன். அத்விதீயம் அப்படின்னா அவனுக்கு ஒப்பான இன்னொருத்தன் கிடையாது அப்படின்னு அர்த்தம்னு சொன்னார் ராமானுஜர். ஆழ்வார் கூட ஒப்பார் மிக்கார் இளையாய மாமாயான்னு சொல்றார். அவர் கூட அவனை போல ரெண்டாவது நபர் யாருமே இல்லை, ஒப்பற்ற அவனுக்கு நிகர் யாருமே கிடையாது, ஒப்பில்லாத அப்பனவன். இப்படி இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் அப்படின்னு சொன்னார் ராமானுஜர். எல்லாரும் கேட்டால் உங்களுக்கு இது எப்படி தெரிஞ்சுதுன்னா, வேதமனைத்துக்கும் வித்து ஆண்டாளுடைய திருப்பாவை, அவளோட ஒருத்தி மகனாய் பிறந்துங்கிற பாசுரத்தில் ஒருத்தின்னு பகவானுடைய திருத்தாயார்களுக்கு பதம் போட்டிருக்காளே, அவள் 2 பேருமே ஒப்பற்றவர்கள்னு சொல்கிறா ஆண்டாள். அதுலேருந்து தெரிஞ்சுட்டேன் அப்படின்னார். இந்த உலகத்தையே சரீரமாக கொண்டவன் பகவான், அவன் ஒருவன். அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா அவன் ஒப்பற்றவன் அப்படின்னு சொன்னார். இறைவன் மட்டும்தான் இருக்கான், மற்றது இல்லை, உலகமே பொய்ன்னு அர்த்தம் கிடையாது. எல்லாமே இருக்கு. உலகத்தை சரீரமாக கொண்ட அந்த இறைவன் ஒப்பற்றவன், அவனுக்கு நிகர் யாருமே இல்லைன்னு நம்ம இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னார் ராமானுஜர். நம்ம எல்லாருமே ஒருத்திக்கு தான் பிறந்திருக்கோம். ஆனால் ஏன் ஒருத்தி மகனாய் பிறந்துன்னு தேவகியும் ஒருத்தி மகனாய் வளர்த்துன்னு யசோதையும் சொல்கிறா ஆண்டாள் அப்படின்னா அவ 2 பேரும் ஒப்பற்றவர்கள், அதனால அப்படி சொன்னான். அதே மாதிரி தான் வேதம் இறைவனை ஒருவன்னு சொல்றதுன்னா அவன் ஒப்பற்றவன். இவ்வளவு அர்த்தங்களை இந்த ஒருத்திக்குள்ள ஆண்டாள் வச்சிருக்கானா, ஆண்டாள் எப்பேற்பட்ட கவி பாருங்க. யசோதை ஒப்பற்றவள். ஏன்னா கண்ணனை கொஞ்சற பாக்கியம் யசோதைக்கு தான் கிடைச்சுதான். கொஞ்சறதுக்குன்னே ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல நாராயணா வாசுதேவாங்கிற சொல்லெல்லாம் எடுபடாது. திருட்டு பயலே சார சோர சிகாமனே அப்படின்னு சொன்னாதான் எடுபடுமா. அதனால்தான் ஊத்துக்காடு வேங்கடகவி சொல்றார், சங்கு சக்கரம் கமண்டலம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி யமுனைக்கு அந்தண்டை எரிஞ்சுட்டு இந்த ஊருக்கு ஒரு புல்லாங்குழல் போர்முன்னு வந்துட்டான் பகவான் அப்படிங்கிறார் அவர். கண்ணனுடைய ஒரு குறும்ப யசோதை எப்படி ரசிச்சான்னு
கிருஷ்ண கர்ணாமிர்தத்தில் லீலா சுகர் எழுதின ஒரு ஸ்லோகத்தோட நம்ம இன்றைக்கு அதை அனுபவிக்கலாம். டெய்லி கோபிகைகள்லாம் யசோதை வீட்டு வாசல்ல வந்து நிற்பா. வரிசையா ஒவ்வொருத்தரா கண்ணன் இன்னைக்கு என்ன குறும்பு பண்ணான்னு சொல்லுவா. எல்லாத்தையும் கேட்டுப்பா. சந்தோஷம் மனசுக்குள்ள அவளுக்கு, இப்படி பண்றதே இந்த குழந்தைன்னு. ஒரு கோபிகை சொல்றா, தயிர் பால் வெண்ணெய் எல்லாத்தையும் உரியில வச்சு கட்டி தொங்க விட்டுருக்கா அந்த கோபிகை. ஒரு மணியை வேற கட்டி விட்டுருக்கா அந்த இடத்துல. ஏன்னா அந்த உரிய தொட்டா மணி அடிக்கும், யாருன்னு கண்டுபிடிச்சுடலாங்கிறதுக்காக. இவா எல்லாரும் யமுனைக்கு போய் துணி துவைச்சுட்டு வரலான்னு போயிருக்கா. யாரோடனா இவளுடைய மாமியார் நாத்தனார் எல்லாரும் போயிருக்கா. இந்த கோபிகையோட எப்ப பாரு திட்டுவா கிள்ளுவா இவளுடைய மாமியார் நாத்தனார்லாம். பாதி துணி துவைச்சுட்டு இருக்கிற போது மாமியார்காரி சொன்னா, நீ போய் தளிகை பண்ணு, ஆத்துக்கு போ அப்படின்னா. சரி அப்படின்னு இந்த கோபிகையும் வந்தா. அதுக்குள்ள நம்ம கண்ணன் என்ன தெரியுமா பண்ணா, கோஷ்டியா வந்தான். உரிக்கு நேர ஒரு பொத்த உரலை போட்டான். அது மேலே ஒரு ஸ்டூலை போட்டா. ஒசரமான ஒரு பையனை அது மேலே ஏற்றி நிற்க வச்சா. அவன் குனிஞ்சின்டான். அவனுடைய முதுகில் நம்ம கண்ணன் ஏறிண்டுட்டான். டேய், அந்த மாமியோட புடவை எடுத்து கொடுறா அப்படின்னா அவன் கொடுத்தான். டர்ன்னு கிழிச்சான். அந்த மணியில் கட்டிவிட்டான். ஏன்னா சத்தமே வராதுங்கிறதுக்காக. கையில் ஒரு கோல் வச்சுட்டு இருப்பான், எப்பவும் புல்லாங்குழல் வச்சுட்டு இருப்பான். அதை எடுத்து பானையை ஒரு அடி அடித்தான். தயிர் கொட்டுறது 2 கையும் வச்சு நன்னா குடித்தான். வெண்ணெயை உருட்டி உருட்டி தன் வயலையும் போட்டுட்டா, இருக்கிறவளுக்கும் கொடுத்தான். அதுக்குள்ளே அந்த கோபிகை வந்துட்டா. எல்லா பையன்களும் அவளை பார்த்த உடனே ஓடி போயிட்டா. உரலை வேற தள்ளி போட்டுட்டு போயிட்டா. கிருஷ்ணன் என்ன பண்ணுறதுன்னா உரிய பிடிச்சுட்டு தொங்கின்னு கிடக்கு. அந்த கோபிகை உள்ளே வந்தா. நல்ல வேளை ஒத்தரும் வரல அப்படின்னு சொல்லிகிட்டே உள்ள நுழையறா. இது கிழக்குன்னு சிரிக்கிறது. எங்கே இந்த சத்தம் வருதுன்னு பார்க்குறா. தலையை தூக்கி நீலமேக ஷமலனா பீதாம்பரதாரியா தொங்கின்னு இருக்கான் கண்ணன். யாருடா நீ? கஸ்பம்பால அப்படின்னு கேட்டா. பலானுஜக, நான் பலராமனுடைய தம்பி. அவன் ரொம்ப நல்லவனாச்சே, நான் அவனுக்கு மேலே நல்லவன் மாமி அப்படின்னா. சரி, இங்கே ஏண்டா வந்த? கிமிகதே மன்மந்திரா சங்கையாக, எல்லார் வீடும் ஒரே மாதிரியே இருக்கு இந்த கோகுலத்தில், இது எங்கள் வீடுன்னு நினச்சிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னா. சரி வந்துட்ட, ஏன் அந்த உரியில் கையை வச்சுட்டு தொங்கின்னு இருக்க அப்படின்னு கேட்டா. தன் நவநீத பாத்திர விவரே ஹஸ்தம் கிமர்த்தும் யசேகே மாதக கஞ்சன் வத்சகம் மிருகைதும் மகா விஷாதம் க்ஷணாது அப்படிங்கிற லீலாசுகரோட ஸ்லோகம் இது. மகா விஷாதம் அப்படின்னா கோச்சுக்காதீங்கோ மாமி அப்படின்னு அர்த்தம். அதனால சொல்றது, கோச்சுக்காதீங்கோ மாமி, எங்கள் ஆற்றுல ஒரு வெள்ளை கண்ணுக்குட்டியை காணும், அதை தேடிண்டு வந்தேன். உங்காத்து உரியில் வெள்ளை வெள்ளையேன்னு தெரிஞ்சுது. சரி அங்கே மேயறது போல இருக்குன்னு நினச்சிட்டு நான் மேலே ஏறி நின்று பார்த்துட்டு இருக்கேன், அதை ஓட்டின்னு போயிடலான்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி கண்ணுக்குட்டி கிடச்சிதாடா அப்படின்னு கேட்டாவோ. கண்ணுக்குட்டி கிடைக்கல மாமி அப்படின்னா. சரி போக வேண்டியது தானே? போகணும் தான், ஆனால் நீங்கள் வந்தால் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு இருக்கேன் மாமி அப்படின்ட்டு. அழகாக எப்படி பேசுகிறான் பாருங்க. இறங்குடா கீழே அப்படின்னாவோ. கொஞ்சம் வெண்ணெயை எடுத்து விட்டுக்காம வாயில் நிறைய போட்டுண்டு சல்லுன்னு கீழே குதிச்சுது. அந்த கோபிகை வழியில் நின்றுட்டா. உனக்கு வழியெல்லாம் விட முடியாது, நீ எப்படி போகிறேன்னு பார்க்குறேன், எங்கள் மாமியாரும் நாத்தனாரும் வருவா, இன்னைக்கு அவாக்கிட்ட நீ நன்னா குட்டு கிள்ளி எல்லாம் வாங்கிக்கோ, டெய்லி நான் வாங்கிக்கிறேன், இன்னைக்கு நீ வாங்கிக்கோ அப்படின்னுட்டா. இது பார்த்தது வாய் நிறைய நிறைய என்ன வச்சுட்டு இருக்கு, வெண்ணெயை வச்சுட்டு இருக்கு இல்லையா. கந்தூஷ புகாரகிறது அப்படின்னு பூன்னு துப்பினானா. என்னடா கிருஷ்ணா இப்படி பண்ற அப்படின்னு அப்படி ஸ்லைட்டா கொஞ்சம் நகர்ந்தா அந்த இடுக்கில் பூந்து ஓடி போயிட்டான். அவனை பிடிக்கணும்னு பாதி தொடச்சதோடையே வெளியில வரா.
வந்தா மாமியாரும் நாத்தனாரும் நிற்கிறா. என்னடி சமையல் பண்ணாமல் சதுராடின்னு நிற்கிற அப்படின்னு அவள் கேட்டா, அவன் வந்தான் மாமி. யாரடி? கண்ணன். என்ன லூட்டி அடிச்சிருக்கான் பாருங்கோ. அவ்வளவு தயிரையும் குடிச்சுட்டான், வெண்ணெயெல்லாம் சாப்பிட்டுட்டான். நீ என்னடி பண்ணிட்டு இருந்த? பார்த்துட்டு இருந்தியா அப்படின்னு ஒரு முழிச்சா. இவளுடைய உதட்டு ஓரத்தில் அவன் அந்த வெண்ணெயை பார்த்துட்டா. ஏன்னா அவன் துப்பிட்டு போயிருக்கான். அதை இன்னும் இவ சரியாக தொடச்சிக்கல. அங்கங்கே வெண்ணெய் இருக்கு. ஏண்டி நீ சாப்பிட்டுட்டு அந்த குழந்தை சாப்பிட்டாங்கிறியே அப்படின்னு சொல்லி 2 பேருமா குட்டினா கிள்ளினா எல்லாம் பண்ணா. இத்தனையும் அந்த கோபிகை யசோதை கிட்ட சொல்றா. யசோதை அதை கேட்டு சிரிச்சுக்கிறா. நமக்கே சிரிப்பு வருது பாருங்க. இப்படி வால்தனம் பண்ணுவான் கண்ணன். இந்த லீலாசுக்கர் சொல்றது இது. அடுத்த வாரம் பெரியாழ்வார் அனுபவித்த கண்ணனை அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.